எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஆளுகளுக்கு என்ன ஒரு பழக்க தோஷம் அப்படின்னா, மார்க்கெட் கொஞ்சம் மேலே வந்தால் போதும் உடனே பழைய கான்செப்ட் ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை புதுசாக ஏதாவது தீம் மார்க்கெட்டில் இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ மார்க்கெட் மேலே வந்தோடனே பல அனலிஸ்ட்டுகள் பல மீடியாக்கள் என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா, ₹100 குறைவாக இருக்கக்கூடிய பங்குகளினுடைய செய்தி என்ன அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10-15 பங்குகளை ஒரு லிஸ்ட்டில் போட்டு எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதில் எனக்கு விருப்பமான பங்குகள், அது விருப்பமான பங்கு. ஒரு உதாரணத்துக்கு சுஸ்லான் அப்படின்ற பங்கு தற்போதைக்கு ஒரு டபுள் பாட்டமில் விழுந்திருக்கு. இனி அடுத்தது இதனுடைய நகர்வு எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி சமீபத்தில் ₹61 போனால் அதுக்கப்புறம் இந்த வருஷத்தினுடைய லோ ₹45 வரைக்கும் போயிருக்கான். ஸோ இப்போ கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய சுஸ்லான் எந்த பக்கம் வரப்போகிறது? அதே மாதிரி தான் ஜேபி பவர் அப்படின்ற பங்கு. இதுலாம் கூட சமீபத்தில் நியூஸ் வந்தது. ஒரே நியூஸ் தான், ஒரே நியூஸ் 2 இடம் 3 இடம் வருது. 2 இடம் 3 தடவையும் மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ சமீபத்தில் வந்த நியூஸுக்கு திடீர்னு ₹16 ₹22 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ₹18 விழுந்திருக்கு. அப்போ ₹100 கம்மியாக இருக்கக்கூடிய பங்குகள் எப்போது ₹100 தொடும் அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு மதர்சன் வயரிங் அப்படின்ற பங்கு, ஒரு உதாரணத்துக்கு இந்த ஃபிலாடெக்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கு சமீபத்தில் என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட லோ அப்படின்ற ஒரு ₹50 லோ வந்ததுக்கப்புறம் ஒரு முறை ₹56 போனா, அப்புறம் மறுபடியும் ₹50 விழுந்துட்டு ஒரு முறை ₹66 போனா, மறுபடியும் இப்போ ₹53 விழுந்திருக்கா. அப்போ ₹100 குறைவாக இருக்கக்கூடிய இன்னொரு பங்கு இந்த எஸ் பேங்க் அப்படின்ற பங்கு சமீபத்தில் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இவனும் 2 முறை ஒரே நியூஸை வச்சுக்கிட்டு 18 to 24 மறுபடியும் ஒரு 18 to 24 2 ரவுண்டு போன பங்கு. அப்போ புதுசாக என்ன மார்க்கெட்டில் பேசிக்குவாங்கன்னா, அப்போ ₹100 குறைவாக இருக்கக்கூடிய பங்குகள் என்னைக்காவது ₹100 தொடுமா அப்படின்ற மாதிரி மார்க்கெட் மேல் நோக்கி ஏறின உடனே ஏதாவது ஒன்று புதுசாக ஒரு தீம் ஒன்றை கண்டுபிடிச்சி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் மார்க்கெட்டில் நியூஸ் இருக்குது. ஸோ சில பிரபலமான ₹100 குறைவான பங்குகள் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ₹100 குறைவான பங்குகளை என்ன செய்தி படிச்சீங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி மார்க்கெட் கீழே இறங்கிட்டு மேலே வந்தோடனே பல ஜாம்பவான்கள் என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்டில் அப்படின்னு பார்க்க விரும்புவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 20% ஒரு வருஷத்தில் ஏறி இருக்கா, பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பாங்க. ஐடிசி அது ஒரு வருஷத்தில் 15% இறங்கி இருக்கா, ஆனால் பாவமே அப்படின்னு நினைப்பாங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ் அவன் கில்லாடியாச்சு, அவன் என்ன பண்ணான்னு கேட்டால், ஆனால் பாய் என்னடா 56% எல்லாம் காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி பஜாஜ் ஃபைனான்ஸை பற்றி பெருமையாக நினைப்பாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் அவன் 11.5%, எப்படியோ நீ பேங்க்கில் கொடுக்குற வட்டி விட அதிகமாக கொடுத்தியாப்பா. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற பங்கை பார்க்கும்பொழுது அதுவும் ஒரு வருஷத்தில் 17% என்பதை சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஐசிசி பேங்க் இனியா ஒரு வருஷத்தில் வெறும் 6.25% சம்பாரிச்சு கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி சில பேர் நினைப்பாங்க. ஸோ இதெல்லாம் மிகவும் முன்னணி பங்குகள். இப்படி இருக்கக்கூடிய எல்ஐசி ஆகட்டும், எல்ஐசி ஒரு வருஷத்தில் நெகட்டிவ் ரிட்டர்ன் 9% கொடுத்துருக்கு. டிசிஎஸ் ஒரு வருஷத்தில் சாமி இன்னையா 26% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்து வச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகக்கூடிய தருணங்களும் இருக்குது. எல்என்டி ஒரு வருஷத்தில் 10% அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே மார்க்கெட் திரும்பி மேலே வந்துருச்சுன்னா பெரிய ஆளுகை என்ன பண்ணாங்கன்னு எடுத்து பார்ப்பாங்க. அதை பார்க்கும்பொழுது கலெக்டிவாக இருக்கக்கூடிய முன்னணி கம்பெனிகளில் கலெக்டிவாக பார்க்கும்பொழுது தட்டு மாதிரி ஒரு பார்டர் லைன் கிராஸ் பண்ணி தான் இருக்கே ஒழிஞ்சு பெரிய மகிழ்ச்சி என்பது பல்வேறு பெரிய பங்குகளில் கலெக்டிவாக இப்போதைக்கு இல்லை. தனித்தனியாக பார்த்தா பஜாஜ் ஃபைனான்ஸை பார்த்தா வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பார்த்தா வாவ் வாட் அ மேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் கலெக்டிவாக எடுத்து பார்க்கும்போது சில பேர் கோட்டை விட்டுருக்காங்க. இந்த ஐடிசி, எல்ஐசி, டிசிஎஸ் போன்ற பங்குகள்லாம் சிலது கோட்டை விட்டு வச்சிருக்கு. சோல்ஜர்ஸ் ரொட்டேட் யுவர் ஹெட் அப்படின்ற மாதிரி தலை சுத்தக்கூடிய விஷயங்கள் அடுத்த வாரங்களில் தொடர்ந்து வர ஆரம்பிக்குது நண்பர்களே. டிசம்பர் 5 மிக முக்கியமான தகவல். அதாவது இந்த மாதம் முடிஞ்சிருச்சு, நவம்பர் மாதத்தினுடைய ட்ரேடிங் முடிஞ்சிருச்சு. இனி டிசம்பர் மாதத்தினுடைய ட்ரேட் நாளைக்கு துவங்குகிறது. அப்போ அந்த அடுத்த வாரத்தில் மிக முக்கியமான நிகழ்வு என்பது ஆர்பிஐனுடைய மானிட்டரி பாலிசி என்ன முடிவெடுக்க போகிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஃப்ளேஷன் தான் நல்லா இருக்குல்ல, 0.25% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி விட்டா எத்தனையோ பேர் பாவம் வட்டிக்கு வாங்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுடைய பணம் பேங்க்கில் கட்டுறதெல்லாம் கொஞ்சம் மிச்சமாகும். அதனால் அவங்களுடைய ஃபண்டு பேங்க்குக்கு போகாமல் வெளியே அப்படியே பணம் எக்கனாமி பொருளாதாரத்தில் சுற்றுமே அப்படின்னு ஒரு பக்கம் பாசிட்டிவ் டேட்டா வருமானு பார்க்குறாங்க.
ஒரு மாதம் முடிஞ்சிருச்சுனாவே நம்மளுக்கு எல்லா தகவலுமே தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது என்னங்க, ஆட்டோ துறையில் வந்து எவ்வளோ விற்றுச்சு அப்படின்ற தகவல் வரும். இந்த ஏர்டெல்லு, ஜியோ இவங்கெல்லாம் வந்து ஐடியா அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய யூசர் டேட்டாவை பற்றி வெளியிடுவாங்க. எத்தனை ஆட் பண்ணாங்க, எத்தனை வெளியே போச்சு அப்படின்ற மாதிரி. அது மாதிரி ஆக்சுவலாக எல்லா செக்டர்லையுமே இருக்குது. ஃபார்மா கூட சொல்லுவாங்க எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணோம், எவ்வளவு சேல்ஸு, அது நம்மளுக்கு எல்லாமே தெரியுதா. நியூஸ்கெல்லாம் மெயின் வர்றது வந்து இந்த டெலிகம்யூனிகேஷனுக்கும் இந்த ஆட்டோ செக்டருக்கும் தான். ஸோ அந்த டேட்டாலாம் அடுத்தடுத்த வாரத்தில் வந்து மார்க்கெட்டில் ஏதாவது பெரிய புரட்சி பண்ணுமான்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அமெரிக்காவினுடைய யூஎஸ் ஃபெட்டினுடைய ரேட் கட் சம்மந்தப்பட்ட அறிவிப்பும் அடுத்த வாரங்களில் தொடர்ந்து வரும். திடீர்னு என்ன தெரியுங்களா நடக்கும், இப்போ எப்படி நம்ம தீபாவளி நெருங்கும் பொழுது ஏதாவது ஃபெஸ்டிவல் சீசன் ரேலி இருக்குமா, தீபாவளிக்கு புதுக்கணக்கு சித்திரகுப்தா எழுது உனது புதுக்கணக்கை அப்படின்ற மாதிரி ஏதாவது சென்டிமெண்ட்டாக ரேலி நடக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போம் இல்லையா. அது மாதிரி தான் குளோபலாக உலகளவில் வந்து சாண்டா கிளாஸ் ரேலி அப்படிம்பாங்க. மார்க்கெட்டை வருஷ கடைசியில் ஏற்றி விடுறதுக்கு பேர் சாண்டா கிளாஸ் ரேலி. அந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர்லாம் ஒட்டி வரக்கூடிய ஒரு ரேலி அப்படி சொல்லுவாங்க. அப்படி வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நியூ இயர் ரேலின்னு ஒன்று வந்தால் நல்லா தான் இருக்கும். அப்புறம் ப்ரீ பட்ஜெட் ரேலி, போஸ்ட் பட்ஜெட் ரேலின்னு பிப்ரவரி மாதத்தில் ஒன்று வந்தால் நல்லா தான் இருக்கும். அப்புறம் சம்மர் ரேலி, ஆடி மாத ரேலி அப்படின்னு வருஷம் பூரா ரேலி வந்தால் நல்லா தான் இருக்கும். பட் எனிவே இந்த சாண்டா கிளாஸ் ரேலி அப்படின்றது இப்போ இவ்வளோ நாள் பேசியிருக்க மாட்டாங்க. பட் மாதம் பிறந்த உடனே அதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. இங்கே தான் நீங்கள் ஒரு மிக முக்கியமான தகவலை பார்க்கணும் நண்பர்களே. நம்ம மார்க்கெட்டில் பல கான்செப்ட் இருக்குது. கேப் அப், கேப் டவுன், அதுக்கப்புறம் கேப் அப் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி வந்து கேப்பை ஃபில் பண்ணுறது, கீழே விழுந்ததுக்கப்புறம் மேல் நோக்கி ஏறி வந்து கேப்பை ஃபில் பண்ணுறது. அதே மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் பெண்டிங் வச்சுட்டான்னு வச்சுக்கிங்க, ஸ்டாக் மார்க்கெட் மேலே போகாமல் அதை அடுத்த வருடத்தில் ஏதாவது ஒரே வருஷத்தில் வந்து பெண்டிங் வச்சதெல்லாம் தூக்கிடுறது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து கடந்த 1.5 வருஷத்தில் பார்க்கும்போது 1 வருஷத்தில் 8% ஏறி இருக்கான். பட் 1.5 வருஷமாக நீங்கள் பார்க்கும்பொழுது நிஃப்டியில் எந்த விதமான வருமானமும் இல்லை. கரெக்டாக 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தானோ அதே தான் இப்பவும் இருக்கான். அப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 20% வளர்ச்சி என்பது தடைப்பட்டு போச்சு இண்டெக்ஸ்லேயும். அந்த 20% வளர்ச்சியை நீ எப்போ தருவ? இன்னொரு 1.5 வருஷம் இப்படியே வளர்ச்சி இல்லாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5வது 4வது வருஷம் அல்லது 3வது வருஷத்தில் 20 சேர்த்து 40 அப்படிக்கு இப்படி தூக்கி விடுவியா? அல்லது பெரிய அளவில் சரிவில் கொண்டு போயிட்டு சரிவிலிருந்து 40-50% ஏற்றி விட்டினாலும் அதுவும் ஏற்றுனதாக தான் கணக்கு. ஸோ அந்த மாதிரி நீ என்ன பண்ண போகிற, இந்த பெண்டிங் ஐட்டமை எப்போ உன் டெஸ்க்கை விட்டு கிளியர் பண்ண போகிற அப்படின்றதான் நிஃப்டியில் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு கேள்வி. அட கல்யாணம் பண்ணுறதுனா போய் கேரளாவில் கல்யாணம் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சில பேர் ஜென்ரலாக பொதுவாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடங்களில் போய் நீங்கள் வந்து மனதுக்கு நிறைவாக பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி மார்க்கெட் மேல் நோக்கி ஏறிடுச்சுன்னா முன்னணியில் இருக்கக்கூடிய பங்குகள் தான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு வந்து ஒரு முன்னணியில் இருந்தக்கூடிய பங்கு சமீபத்தில் கூட திடீர்னு வீழ்ச்சி அடைஞ்சுது. அது முன்னணியில் இருக்கக்கூடிய பங்குனால மறுபடியும் அந்த பங்கு வந்து ஒரு மாதிரி மேல் நோக்கி ஏறி தன்னுடைய பழைய ஹையை போய் தொற்றுருக்கு. ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் இந்த ஜிடிபி ரிலேட்டடான டேட்டானாலையும் டிஃபென்ஸ் ரிலேட்டடான தகவல்கள்னாலையும் இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ்னுடைய ப்ரைஸ் எப்படி மூவ்மெண்ட் ஆகுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நண்பர்களே, சென்னையிலையும் சரி கோயம்புத்தூர்லையும் சரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எந்தையாவது ஒன்று சொல்லி பொதுமக்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு விளையாட்டு காமிச்சிட்டு ஓடி போயிடுறாங்க. அப்படித்தான் வந்து சென்னையில் ஒரு சம்பவமாக எத்தனையோ சம்பவம் நடக்குது. அத்தனை சம்பவத்தையும் பண்ணிட்டு அதாவது என்னென்னமோ ஸ்கீம் கொண்டு வராங்க. குசு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வருவாங்க, எந்தையாவது ஒன்று கொண்டு வருவாங்கன்னு வச்சிங்களேன். அப்படி இருக்கக்கூடிய ஸ்கீமில் வந்து பணத்தை சுருட்டிவிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம இந்தியாவுக்குள்ளே வரும்பொழுதோ அல்லது இந்தியாவில் இருந்துட்டு எங்கேயாவது வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகணும்னு நினைக்கலையே, கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுறாங்க நம்ம போலீஸ் எல்லாம். ஸோ இப்போ கூட சமீபத்தில் ஏதோ ஒரு நியூஸ் ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஏமாற்றிட்டு ஓடி போன ஒரு கம்பெனியினுடைய ஒரு ஃபைனான்ஸ்னு வச்சு தான், எல்லாமே ஃபைனான்ஸ் மார்க்கெட்டை வச்சு தாங்க ஏமாத்துறாங்க. அதாவது ஃபைனான்ஸ் மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டால் அதில் டெட் அப்படின்றது இருக்குது, கடன் பத்திரங்கள்னு இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய கேபிட்டல் மார்க்கெட் இருக்குது. இன்னும் எத்தனையோ மார்க்கெட்டுகள் ஃபைனான்ஸ் மார்க்கெட்டு கீழே வருது. அப்படி ஃபைனான்ஸ்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு என்னத்தையாவது ஒன்று சொல்லி ஏமாற்றி அப்புறம் பணத்தை தூக்கிட்டு ஓடுறதான் இவங்களுடைய வேலை. அப்படி ஓடி போன ஒரு ஆள் திரும்பி சென்னையில் கால் வச்சோன்னே லபக்குன்னு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டாங்க. இதனால் அந்த நிறுவனத்தில் பணம் போட்டு பாவம் ஏமாந்து சும்மா உட்காந்துருக்கக்கூடிய பலருக்கு ஏதாவது பணம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஆசை மறுபடியும் எழுந்திருக்கிறது.
நண்பர்களே, அதே மாதிரி மார்க்கெட் வந்து தன்னுடைய பழைய உச்சத்துக்கு வந்தோடனே பல பேர்த்துக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு ஆசை வரும். ஏதாவது அவங்க பணம் போட்டு வச்சிருக்கக்கூடிய செக்டர்களில் ரிவர்சல் வராதா? ஒரு உதாரணத்துக்கு இந்த ஃபார்மா செக்டரில் இருக்கக்கூடிய பங்குகள் கொஞ்சம் 2-3 வருஷமாக சரியில்லை, அதெல்லாம் திரும்பி மேல் நோக்கி ஏறாதா? இந்த ஐடி துறை பங்குகள் அதுவும் 2-3 வருஷமாக சரியில்லை, அதில் ஏதாவது ரிவர்சல் வராதா? நிறைய பிஎஸ்சி பேங்க்ஸ், இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லாம் கீழே உளுந்த மேனிக்கே தான் இருக்குது, அதில் ஏதாவது ரிவர்சல் வரா? சிமெண்ட் கம்பெனிகள், எத்தனையோ சிமெண்ட் கம்பெனியில் ஏசிசி அம்புஜான்லாம் உளுந்து கிடக்கு, சிமெண்ட் செக்டரேயாகவும் உழுகலை, வேறு சில சிமெண்ட் கம்பெனிகள்லாம் நல்லா மேலே தான் இருக்கான். ஸோ அது போன்ற கம்பெனிகளில் ரிவர்சல் வர. ரயில்வே துறை மிக முக்கியமாக, ஏன்னா இப்போ இனி பட்ஜெட் பற்றி இத்தனை நாள் ரயில்வே துறையில் அவன் ரிசல்ட்டெல்லாம் வெளியிட்டு அவங்க ஆர்டர் நியூஸ் வெளியிட்டும் எதுவுமே பிரயோஜனம் இல்லை. ஆனால் அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதத்தில் பட்ஜெட் ரிலேட்டடான செய்திகள் வரும்பொழுது திடீர்னு ரயில்வே துறைகள் கீது எந்திரிச்சு ஒரு மாதிரி வாலட்டிலிட்டியாக ஆடிக்கிட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு எத்தனையோ பங்குகள் கீழே விழுந்து கிடக்கு, இந்த செக்டரில் இருக்கக்கூடியது அல்லது இந்த செக்டரில் இல்லாத எத்தனையோ பங்கு, அதெல்லாம் எவனாவது ஒருத்தனாவது திரும்பி வருவானான்னு பாவம் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் பணத்தை போட்டு லாஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கேம்லின் ஃபைன் சயின்சஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கு என்ன பண்ணுச்சு, அவன் பாட்டுக்கு வந்து 100 ரூபாயிலிருந்து எதுக்குடா நீ 300 ரூபா போனால் மறுபடியும் எதுக்குடா 150 ரூபாயின்னு கீழே வந்து விழுந்தான்னு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பாவம் கன்னத்தில் கை வச்சுக்கு வந்திருப்பாங்க. இது போன்ற பங்குகளினுடைய ரிசல்ட் சீசனில் ரிசல்ட் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியது, ஆனால் பாவி எங்கள் ஆசையில் மண்ணள்ளி போட்டேடா அப்படின்ற மாதிரி. முதல்லாம் அது லாபம் செஞ்சு கொண்டு இருந்த கம்பெனி நல்லா மேலே போனால், அப்புறம் அது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக 2023 அவன்லாம் ஒரு மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால், அதுக்கப்புறம் டேர்ன் அரவுண்ட் என்பது இல்லை, அது லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக மாறலாம். ஸோ 2023 சமயங்கள்லேயே பல பேர் மேபி எகிரி குதிச்சு ஓடி வந்துட்டாங்களா என்னன்றது தெரில. பட் அந்த கம்பெனி லாஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு 2024 கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் தன்னுடைய லாஸை வந்து கம்மி பண்ணியிருக்கு. எப்படியோ யாருனாலையுமே கணிக்க முடியாத மாதிரி கீழே விழுந்திருக்காங்க, மேலே ஏறி இருக்கான், மறுபடியும் கீழே விழுந்திருக்கான். இது போன்ற பங்குகளில் எத்தனையோ பேர் சிக்கி பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஏதாவது ஒரு ரிவர்சல் விழுந்து எங்களை காப்பாற்றுமா அப்படின்ற மாதிரி பல பேர் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி செக்டர் லீடராக இருக்கக்கூடிய பங்குகள் வந்து கடந்த ஒரு வருஷத்தில் இவங்களும் பெருசாக ஒன்றும் காப்பாற்றி விடல. கலெக்டிவாக பார்க்கும்பொழுது இண்டிவிஜுவலாக சில பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சில பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. இருந்தாலும் பயப்படாமல் உட்காந்துருப்பாங்கல்ல நிறைய பேர், இந்த மாதிரி முன்னணி பங்குகளில் போயிருந்தா. அது கேமல்னா என்னங்க அப்படின்னு கேட்கக்கூடியவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. கோபுரமாக கோபுரம் வைப்பதே எனது ஆசை அப்படின்னு பல்வேறு சின்ன சின்ன கோபுரங்களையும் பெரிய பெரிய கோபுரங்களையும் வைத்த ஒரு பங்குல இந்த குளோபஸ் பிரிட்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு இருக்கு. இந்த குளோபஸ் பிரிட்ஸ் அப்படின்ற பங்கினுடைய பிஇ, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ என்பது இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோவும் அதுக்கும் டிஃபரன்ஸ் என்பது இருக்கிறது ஒரு தகவல். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோபஸ் பிரிட்ஸ் என்பது சமீப காலத்தில் பல முறை கோபுரமாக பல்வேறு கோபுரங்களை அடுக்கிய ஒரு பங்கு தான். தற்போது இந்த வருஷத்தில் இந்த 2024 பார்க்கும் பொழுது 2023 ஒரு கோபுரத்தினுடைய கீழே இறங்கியிருக்கான். மறுபடியும் 2024 ஒரு லோ போயிருக்கான். 2025 ஆரம்ப கட்டத்தில் ஒரு லோ போயிருக்கான். இனி 2026 இது நீ என்ன பண்ண போகிறாய், உன்னுடைய கோபுரம் கட்டுற வேலையை விட்டுட்டு நீ எப்போ கீழேயோ அல்லது மேலேயோ நீ எப்போ வருவ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற பங்கினுடைய டெட் ஈக்விட்டி ரேஷியோ என்பது 0.07, கடன் என்பது மிகவும் குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் தான் இந்த செய்தியில். கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற பங்கினுடைய டெட் ஈக்விட்டி ரேஷியோ என்பது 0.07 இருக்கிறது. அந்த பங்கினுடைய விலை சமீபத்தில் பாவம் அநியாயத்துக்கு 52 வீக்ஸ் லோ பக்கத்தில் போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. ஆண்டவா எங்களுக்கு ஒரு வழி இல்லையா அப்படின்ற மாதிரி பாவம் இந்த பங்கை வச்சிருக்கிறவங்களாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்னைக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மான்சூன் சீசனுக்கு நிறைய பார்லிமெண்ட்ரி மீட்டிங் முதல் கொண்டு எல்லாமே கச்சின்னு நடக்குது. அந்த சமயத்தில் வந்து இந்த மான்சூன் சீசன் ஒட்டி இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் கம்பெனிகள்லாம் வந்து என்னைக்கு அது நல்ல வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்ற பங்கு இதுக்கு முன்னாடி 2024-25 சமயங்களில் இந்த வருஷத்துலேயே கூட ஒரு முறை மேலேருந்து கீழே விழுந்த பங்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரியாகி மேலே போனால்
மறுபடியும் கீழே விழுந்த பங்கு அடுத்தது என்ன செய்வது என்பது தெரியாமல் ஒரு மாதிரி என்ன செய்யறது அப்படின்ற ஒரு குழப்பத்துடனே 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த தீபக் ஃபெர்டிலைசர். ஸோ மான்சூன் சீசனில் இது போன்ற ஃபெர்டிலைசர் ஸ்டாக்குகளுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல ட்ரேடர்கள் ஆர்வமாக இருக்காங்க. நண்பர்களே, என்றைக்குமே இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு என்றைக்கு லீவ் வருது அப்படின்றது. ஸோ இந்த மாதத்தில் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், டிசம்பர் 25 என்பது லீவ் வருது. அது வியாழக்கிழமை. டிசம்பர் 26 ஒரு நாள் சேர்த்து லீவ் போட்டால் ஜாலியாக 4 நாள் லீவ் நிறைய பேர் ஊருக்கு போவாங்க. ஆனால் அவங்களுக்கு கார்ப்பரேட் கம்பெனியில் லீவு கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. உள்ளூரில் யாரும் லீவு தர மாட்டாங்க. நான்லாம் துபாயில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, எடுத்துக்க 15 நாள் லீவ் வேணுமா எடுத்துக்க, கூட இன்னொரு 2 நாள் போட்டு 17 நாளாக லீவ் எடுத்துக்க அப்படின்ற மாதிரி பல்வேறு பண்டிகைகள் வரும் பொழுது, ரம்ஜான் முதல் கொண்டு எத்தனையோ பண்டிகைகளுக்கு, இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் வரும் பொழுது, நியூ இயர் வரும் பொழுது, அதே மாதிரி வேறு பக்ரீத், எத்தனை லீவுகள் வருதோ அதை கனெக்ட் பண்ணி எடுத்துக்க மகிழ்ச்சியாரு அப்படின்ற மாதிரிலாம் கொடுப்பாங்க. இங்கெல்லாம் கொடுப்பாங்களான்னு தெரில. அதே மாதிரி அஜந்தா ஃபார்மா அப்படின்ற ஒரு பங்கு, அதுவும் 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட நின்றுட்டு என்ன செய்ய போகிறது அப்படின்றது ஒரு பரபரப்பாக, பல பேர்த்த பரபரப்பாக. இப்போ நீங்கள் செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வர்றதே வாயில் பரபரப்பு மட்டும்தான். மிக முக்கிய பரபரப்பான இம்பார்ட்டன்ட் பிரேக்கிங் அப்படின்னு எல்லா வார்த்தையிலையும் சொல்லிடுவாங்க. அது மாதிரி இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட நிற்கும் போது எந்த ஒரு பங்குமே அதை பார்க்குறவங்கள ஒரு பரபரப்புக்கு உள்ளாக்கும். அடுத்த ஒரு 30-40 நாளில் நீ என்னப்பா பண்ண போகிற அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இந்த அஜந்தா ஃபார்மா அப்படின்ற பங்கு என்ன செய்ய போகிறது. இந்த ஃபார்மா கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் பல பேர் என்ன தகவல்கள் தேடி பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னா, அது அமெரிக்காவுக்கு மட்டும் அந்த சைடு போகாத எந்த கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ஸோ ஜியாகிரபிக்கலி இந்த அமெரிக்காவோட நம்ம எந்தையாவது ஒன்றை வச்சுக்கிட்டோம்னாவே நம்மளை ரொம்ப டாமினன்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. டாய், என் பழைய ரெக்கார்டுகளை எடுத்து பாருங்கடா, அதை என்னாலேயே நான் சேஸ் பண்ண முடியாத மாதிரி சூழ்நிலையில் இருக்கண்டா அப்படின்ற மாதிரி ஜூபிட்டர் வேகன்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு பங்கு, ரயில்வே துறையை சார்ந்த ஒரு பங்கு. ஸோ இந்த பங்கினுடைய வரலாறு இப்போ நீங்கள் இந்த ஒரு வருஷ வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா 52 வீக் லோவில் பாவம் கீழே கவுந்து கிடக்கும். இதனுடைய லாப நஷ்ட கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அவனுடைய கன்சிஸ்டான வருமானம் ஒரு 50 கோடி 100 கோடிக்குள்ளே ஒரு மாதிரி வருமானம் பண்ணிக்கிட்டு இப்போதைக்கு நஷ்டம் இல்லாத ஒரு கம்பெனி. ஆனால் இவனுடைய 5 வருட வரலாறுலாம் எடுத்து பார்க்கல ஒரு காலத்தில் 100 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும்லாம் போன பங்கு இப்போ மறுபடியும் 300 ரூபாயில் விழுந்து கிடக்குது. ஸோ இவனுடைய பழைய ரெக்கார்டையே இவனால் சேஸ் செய்ய முடியுமா முடியாதான்னு பல பேர் குழம்பி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜூபிட்டர் வேகனுக்கெல்லாம் எதிர்காலத்தில் அந்த ரிசல்ட்டுகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ரயில்வே துறையில் பற்றி பேசும்பொழுது ஏதாவது இதுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி. சில பேர் மார்க்கெட்டுக்கு மீன் எடுக்கணும்னு போவாங்க. அப்புறம் மீன் இருக்காது, சரி தேங்காய் இருக்குது, தேங்காய் வாங்கிட்டு போய் தேங்காயை உடச்சி தேங்காய் பால் குடிச்சிருவோம் அப்படின்னு என்னத்தையாவது ஒன்று ஐடியாவை மாற்றி இதை எடுக்க போயிருப்பாங்க. கடைசியில் வேறு என்னத்தையாவது எடுத்துகிட்டு வர மாதிரி சில பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினாக இதை தான் எடுக்கணும், அல்லது இன்ட்ராடே தான் பண்ணணும், அல்லது ஸ்விங் தான் பண்ணணும், அல்லது ஷார்ட் டைம் தான் பண்ணணுன்ட்டு எந்தையாவது ஒன்று வருவாங்க. கடைசியில் வேறு வழி இல்லாமல் வேறு ஏதாவது ஐடியாவை மாற்றிடுவாங்க. அப்படி தான் பல ட்ரேடர்கள் திடீர்னு ஏதாவது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்படியே மாறி போய் குரோத் பங்குன்னு என்னத்தையாவது ஒன்று போவாங்க. ஸோ இந்த என்ஜினியர்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கு எவ்வளவு % டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கிறது என்றால் சமீபத்தில் 2.03 அப்படின்ற ஒரு நியூஸ் பார்த்தேன். அதே மாதிரி இந்த பங்கு முதல்ல ஒரு வளர்ச்சி குரோத் பங்காகவும் இருந்தது. 16 கோடி சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தோம், திடீர்னு 190 140 120 அப்புறம் மறுபடியும் 63 கோடி லாபம் காட்டுறோம், மறுபடியும் 300 கோடி லாபம், இப்படி மாற்றி காமித்து கொண்டு இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த என்ஜினியர்ஸ் இந்தியா அப்படின்றது ஒன்று இருக்குது. சார் இப்போ எதுக்கு அமைதியாக இப்படி 3 மாதமாக ஒரே இடத்துல உட்காந்துருக்காருன்னு தெரில. இந்த 2025 கூட திடீர்னு 140 to 260 போனவர் தான். அப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரியல, 3 மாசமா ஒரே இடத்துல புத்தர் மாதிரி கூந்துருக்காப்புல. ரொம்பவுமே அமைதியான ஒரு தருணம். ஸோ குரோத் ஸ்டாக்குன்னு போயிருப்பாங்க, அப்புறம் இந்த பங்கு டிவிடெண்ட் மாதிரி இருந்திருக்கும், அப்புறம் டிவிடெண்ட்னு போயிருந்திருப்பாங்க, அப்புறம் மறுபடியும் அது குரோத் மாதிரி வித்தியாசமாக குவார்ட்டர்லி ரிசல்ட்டுகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் பாருங்கள், சில பங்குகள் ஆடுறதே ஒரு 10% தான் சமீபத்தினுடைய வரலாறு எடுத்து பார்த்தா ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த 10% கரெக்டாக பண்ணிட்டு போக வேண்டியதானப்பா சாமி அப்படின்ற மாதிரி இந்த ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அப்படின்ற பங்கு இது சமீபத்தில் விழுந்த ஒரு குறிப்பிட்ட லோக்கிட்டேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான்.
இனி இந்த லோ கிட்ட இருந்து இவன் என்னைக்கு அவன் இப்போ சமீபத்தில் ஏறினதே லோலேருந்து 10% தான், அப்புறம் கீழே விழுந்துட்டான். அப்புறம் மறுபடியும் ஏறினதே 10% தான், இப்போ மறுபடியும் கீழே விழுந்து இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த 10% நீங்கள் கரெக்டாக பண்ண மாட்டீங்களாயா அப்படின்னு. இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர்னு ஒரு பங்கு, அதுவும் அப்படி தான். அவனும் வந்து இப்படியே தான் ஆடிக்கிட்டு இருக்கா. தன்னுடைய ப்ரீவியஸ் லோ கிட்ட வந்து விழுந்திருக்கு. சரி, நீங்கள் பண்ணுறதையாவது மறுபடி தொடர்ச்சியாக எந்தையாவது பண்ண வேண்டியதானப்பா, ஏன் அதுக்கும் பெண்டிங் வைக்கிறீங்க அப்படின்னு பல பேர் வந்து சாமி அப்பா அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த JSW எனர்ஜி பங்காகட்டும், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் போன்ற பங்குகளாகட்டும், செய்யறதையாவது மறுபடி திரும்பி செய்யுங்களேப்பா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுறாங்க. அந்த ஹூண்டாயின்னு ஒரு பங்கு அடுத்தது இனி இது என்ன செய்யும், இந்த பங்கு முதல்ல என்ன செஞ்சுது அப்படின்றது பார்ப்போம். கடந்த ஒரு வருடத்தில் இது என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் 1600 வந்து விழுந்துட்டு 2800 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 2300 அப்படின்னு வந்து விழுந்திருக்கக்கூடிய ஒரு பங்குல இந்த ஹூண்டாய் அப்படின்ற பங்கு ஒன்று. இப்போ ஏற்பட்ட பெரிய வேலையை கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருக்காராம் இவர். கடந்த 3 மாதமாக வெறும் ஒரு 500 ரூபா கூட இல்லை, 2200க்கும் 2400க்குள்ளே அப்படியே ரொம்ப அமைதியாக அடிக்கிட்டு இருக்கார். ஆனால் இவருடைய கடந்த கால வேலை என்பது சின்ன வேலை கிடையாது. 1000 ரூபாய்க்கு மேலே ஒரு பங்கு ஏற்றி விட்டவர் தான். இனி இவருடைய அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மார்க்கெட்டில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நாளைக்கு மட்டுமல்ல, அடுத்த வாரத்தில் எல்லா நாட்களுமே அப்படியே ஒரு 3வது ஸ்லைடுன்னு நினைக்கிறேன். அதில் நம்ம போய் என்னென்ன நியூஸ்கள் அடுத்த வாரத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதமே வந்து டிசம்பர் மாதத்தில் ஏகப்பட்ட நியூஸ் இருக்குது. அத்தனை நியூஸும் நம்ம காளைகளுக்கு ஆதரவாக இருந்து கரடி குட்டிகளுடைய இதில் பஞ்ச் பண்ணி விட்டுட்டு, அதாவது முகத்தில் பஞ்ச் பண்ணி விட்டுட்டு மேலே மார்க்கெட் 1000 பாயிண்ட் எகிற வேண்டும். இந்த நியூ இயரை நாம் சந்தோஷமாக கோவாவில் கொண்டாட வேண்டும் என்று முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.